ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. ஒரு ஆஸ் அ ஹோம் மேக்கர், ஒரு மதரா ஒரு 4 இயர்ஸ் வந்து இவ்வளோ ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் இல்லாம அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருந்திருக்கு. பட் நான் எந்த விதமா நான் என்ன மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படின்னலாம் நான் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் இப்போ அவசர அவசரமா பர்த்டேயோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவளுக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு சடனா எங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்துச்சு. இங்க வந்து நம்ம ஆன் டைம் போணும். மேபி கொஞ்சம் லேட் ஆச்சு அப்டின்னா வந்து அது ஒரு பேட் இம்ப்ரஷன் மாதிரி இருக்கும். ஸோ நான் அவசர அவசரமா வந்து அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதில கூட நம்ம சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது குடுக்கணும், ஆன் டைம் போணும் அப்டிங்கிறது. ஸோ இத நான் நெறைய வாட்டி நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முன்னாடியே வந்து பிளான் இருந்துச்சு அப்டின்னா, நான் வந்து அவளோட ட்ரெஸ்லேருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் கரெக்ட்டா ப்ரீ பிளான்டா எல்லாமே பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அன்அவாய்டபிளா வந்து நமக்கு சிச்சுவேஷன்ஸ் வரும் இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பா நம்மளோட மைண்ட், நம்மளோட பேபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம, ஓகே சம்ஹவ் மேனேஜ் பண்ண பார்ப்பேன். அண்ட் 3 திங் வந்து நமக்கு வந்து லைக் 3 பெர்சன் கிட்டேருந்து கமெண்ட்ஸ் வரும் இல்லையா? "இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆச்சு, என்ன ஆச்சு?" இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது, இனிஷியலா நான் வந்து சொல்லுவேன். பட் சம்டைம்ஸ் ஐ இக்னோர். அத வந்து வேற வழியே இல்ல. நம்ம பண்ணி தான் ஆகணும். எகெயின் நம்ம சொன்னது மாரி எவ்ரி டைம் நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது ஒரு மதரா. இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது தான் சம்டைம்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து மேங்கோ மில்க் ஷேக் தான் வந்து ஸ்நாக்ஸு. ஸோ அத வந்து எல்லா ஃபேமிலி எல்லாருக்கும் குடுத்துட்டு, ஸோ அப்படியே வந்து நாங்க ரெடி ஆயி கிளம்பியாச்சு. போச்சி எங்க போற? பர்த்டேயோட ஸ்கூல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில தான் இருக்கு. ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் தான் ஆகும் இங்க ரீச் ஆகுறதுக்கு. ஸோ நாங்க ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணிட்டு அண்ட் கொஞ்சம் டாக்குமெண்ட் சப்மிஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் நாங்க சப்மிட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்னோட சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குன்னா, 24/7 நான் பர்த்டே கூட இருக்கிறது மாரி தான். பிகாஸ் நான் இன்னும் ஸ்கூல் போகல. ஏதாவது ஆக்டிவிட்டி நம்ம என்ரோல் பண்ணா கூட கொஞ்சம் டைம் எடுக்குது, இங்க ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு. ஸோ, அதனால வந்து இப்போ என்னோட சிச்சுவேஷன் லைக் ஆல் டைம் அவ கூட இருக்கணும். அவளுக்கு ஏதாவது குடுக்கணும். ஏதாவது ஆக்டிவிட்டி குடுக்கணும். அவளே வந்து நம்ம என்கேஜ் பண்றது மாரி இருக்கு. ஸோ, இப்போ லைக் எனக்கு வந்து டைமே எனக்கு கிடைக்கிறதில்ல. பட் நான் என் மைண்ட்ல என் டைம் இல்ல. எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ஏத்துக்கவே இல்ல. இதுதான் சிச்சுவேஷன்ஸ் நம்ம அடாப்ட் பண்ணணும்னு சொல்லி நானே என்ன வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்பவே மைண்டுக்கு ஃப்ரீயாவும் இருக்கு. இன்னைக்கு டின்னருக்கு வந்து லைக் ஸ்பினேச் வச்சு நூடுல்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் லஞ்சுமே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தனால அது சாமுக்கு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தது. யூஸ்வலாக இந்த ஹோம் மேக்கராக இருக்கும்போது வந்து இந்த மீல் பிளானிங் எல்லாம் நான் பண்ணதே இல்லை. லைக் சம்டைம்ஸ் வீட்டில் குக் பண்ணுறது, வெளில சாப்பிட்றது இந்த மாதிரி தான். பட் ஆஃப்டர் பர்த்டே ஒரு மதராக வந்து நிறைய ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு ரொம்பவே வந்து லைக் ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு. என்ன பத்தி சொல்லணும்னா, கண்டிப்பா நான் முன்னாடி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் அண்ட் வந்து லைஃப்ல கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த அடையணும். அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து பயங்கரமா யோசிச்சதே இல்ல. லைஃப் ஆஸ் இட்ஸ் கோஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே என்னோட லைஃப் போயிருக்கு. ஆனா ஒரு மதர் ஆனதுக்கப்புறம் இவ்ளோ தூரம் ரெஸ்பான்சிபிளா எல்லாத்தையுமே ஹெல்த்தியா எடுத்துட்டு போறதுக்கு மெயின் ரீசன் நம்ம லைஃப்ல நான் கத்துக்கிட்ட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பர்த்டே வந்ததுக்கு அப்புறம். அதுதான் இவ்ளோ சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் மோர் தேன் எனிதிங் வந்து நம்ம மைண்ட்ல நம்ம என்ன ஏத்துக்கிறோம். எஸ் வி ஆர் ஹாப்பி. இந்த மதர்ஹுட் இஸ் ஹாப்பி அப்படின்னு ஏத்துக்கிறது தான் எவ்ரிதிங் வந்து நமக்கு லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து நான் கண்டிப்பாவே வந்து பிலீவ் பண்ணுவேன்.
ஸ்பினேச்ச வந்து ஒரு 3, 4 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ண வச்சிரலாம். குக் பண்ணிட்டு அத கிரைண்ட் பண்ணும்போது, நீங்க அதுல அ ஏதாவது நட்ஸ் இப்போ கேஷ்யூஸ் இல்லன்னா ஆல்மண்ட்ஸ் இல்லன்னா வால்நட்ஸ் ஏதாவது ஒண்ணு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு சீஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க சீஸ்க்கு பதிலா வந்து ஃப்ரெஷ் கிரீம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாரி எடுத்துக்கலாம். பேன்ல வந்து ஆலிவ் ஆயில் இல்லன்னா பட்டர், அதுல வந்து சாப்ட் கார்லிக்ஸ், நான் வந்து செர்ரி டொமேட்டோஸ் இருந்தனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லன்னா நீங்க வந்து இந்த டொமேட்டோஸ வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இத வந்து நீங்க போட்டு இதுவுமே ஒரு 4, 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் அதுல வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ அப்புறமா சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபைனலா நம்ம குக் பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸ் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணலாம். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஹெல்த்தியான டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட டே எப்பவுமே வந்து எல்லாமே நீட்டா வைண்ட் அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் எண்ட் ஆகும். கிச்சன்லேருந்து லிவிங் ரூம், அவளோட டாய்ஸ் எல்லாமே நீட்டா வைண்ட் அப் பண்ணணும். ஸோ அப்பதான் எனக்கு நிம்மதியான ஸ்லீப் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே நான் நீட்டா வைண்ட் அப் பண்ணிருவேன். அண்ட் பர்த்டேயோட டாய்ஸ், சாமோட திங்ஸ் எல்லாமே அவங்கவங்க அவங்களோட திங்ஸ வைண்ட் அப் பண்ணணும் கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே சூப்பரா ஹேப்பியா என்னோட டே வந்து எண்ட் ஆகும். என்னோட ஹேப்பியான ஒரு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. யூசுவலா நம்ம மார்னிங் ரொட்டீன் அப்டின்னா, மார்னிங் எந்திரிச்சு அட்லீஸ்ட் 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நமக்குன்னு நம்ம டைம் கொஞ்சம் குடுக்கணும். ஒரு வார்ம் வாட்டர குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா புக் ரீட் பண்றதா இருக்கட்டும், சம்திங் நமக்கு புடிச்சது ஒரு மார்னிங்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்டின்னா, சீரியஸா அதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேப்பி மார்னிங் ரொட்டீன் அப்டின்னு நான் சொல்லுவேன். பட் நான் இப்போ அத ஃபாலோ பண்றதே இல்ல கொஞ்சம் லாஸ்ட் 2 வீக்ஸா. பிகாஸ் கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு. இன்னுமே நெறைய ஸ்லீப் வேணும்னு தோணுது. அண்ட் எனக்கு வந்து அது கரெக்ட்டா செட் ஆகல. பட் நான் என்ன புஷ் பண்றேன் அப்டின்னா வந்து, சாமுக்கு வந்து 7:30 டூ 7:45 அவனுக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கரெக்ட்டா ரெடி ஆகணும். அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக நான் புஷ் பண்ணிட்டே இருக்கேன். சீக்கிரமா எந்திரிக்கணும் அதுக்காக. ஸோ சாமுக்கு இன்னைக்கு வந்து லஞ்ச் மெனு வந்து ஸ்பினேச் ரைஸ் அண்ட் சால்மன் ஃப்ரை இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ யூசுவலா வந்து ஸ்பினேச் ரைஸ் வந்து 1 பாட்லயே நான் பண்ணிருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில குக்கர்ல வந்து நம்ம கீ ஆட் பண்ணிட்டு எல்லா ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இல்லன்னா குட்டி குட்டியா சாப் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். அப்புறமா ஆனியன்ஸ் இது எல்லாமே நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க ஸ்பினேச்ச வந்து இதில போட்டுறலாம். போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கணும். இது எனக்கு ஒரு நியூ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆக்சுவலி இந்த லஞ்ச் பேக் பண்றது. இதுவரைக்கும் அந்த இது லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணதில்ல அவங்களுக்கு. ஸோ இதுக்காக வந்து நான் சண்டே வந்து எல்லா மெனு என்னெல்லாம் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கரெக்ட்டா வந்து பிளான் பண்ணிருவேன். அப்பதான் எனக்கு கரெக்ட்டா வொர்க் அவுட் ஆகும். ஸோ இதுல வந்து எனக்குமே நானும் பர்த்டே சாப்பிடுறது மாதிரியும் பார்த்துருப்பேன். ஸோ எகெயின் வந்து எனக்கு செகண்ட் டைம் போய் குக் பண்ண வேணாம். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால வந்து அந்த மாரி நான் ப்ராப்பரா வந்து மெனு செட் பண்ணுவேன். ஸ்பைசஸ் வந்து நான் கரம் மசாலா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து நான் வந்து கிரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா வந்து கொத்தமல்லி, புதினா இவ்வளவும் போட்டுட்டு, நம்ம கொஞ்சமா கீ ஆட் பண்ணிட்டு, சால்ட் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 1 விசில் வந்ததுமே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
சால்மன் ஃப்ரை வந்து ஒரு ஈஸியஸ்ட் சைட் டிஷ்ன்னு சொல்லலாம் ரைஸுக்கு. ஏன்னா ரொம்பவே சீக்கிரமா குக் ஆயிரும் அண்ட் மசாலாஸுமே ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, நான் மோஸ்ட்டா ரைஸுக்கு இதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வந்ததுக்கப்புறம் தான் டேஸ்ட் பண்றேன். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாவும் இருக்கும். என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல நான் டெய்லியுமே எடுத்துட்டு போற லஞ்ச் என்ன தெரியுமாங்க? ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ரைஸ், ஆம்லெட், துவையல். அந்த துவையலுக்கு சம்டைம்ஸ் அவியல் இருக்கும். இல்லன்னா வந்து பப்படம் வச்சு ஒரு பொரியல் பண்ணுவாங்க. அதுதான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுதான் வந்து நான் வந்து எடுத்துட்டு போவேன். எனக்கு அதுதான் இன்னுமே நல்ல ஒரு ஸ்வீட் மெமரியா வந்து எனக்கு வந்து ஞாபகம் வருது. சால்மன் ஃப்ரைக்கு வந்து ரொம்ப சிம்பிள் மசாலாஸ் ஆட் பண்ணா போதும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், சால்ட் இவ்வளவுமே போதும். சூப்பரா இருக்கும். ஸோ இத வந்து ஒன் சைடு வந்து 3, 4 மினிட்ஸ் வந்து நீங்க குக் பண்ணாலே வந்து அது சீக்கிரமா குக் ஆயி வந்துரும். சாம் அண்ட் பர்டி வந்து சேம் கேட்டகரி தான். அவங்களுக்கு எப்பவுமே ஒயிட் ரைஸ் தான் பிடிக்கும். அது கூட சிக்கன் ஆர் ஃபிஷ் வந்து சம்திங் ஃப்ரைட் அந்த மாதிரி தான் அவங்க எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சது மாரி சைட் டிஷ் இருக்கு அப்படின்னா, ரைஸ் எப்பவுமே வந்து நம்ம கிரீன்ஸ் ஆட் பண்றது மாரி நான் பார்த்துப்பேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ரைஸ வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலா வந்து ஆன் டைம்ல வந்து லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நான் இன்னைக்கு ஃபிஷ் கூட வந்து ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம்ஸ் ஆட் பண்றேன். பிக்கிள் குடுத்துட்டுருந்தேன். இப்போ அது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் வந்து ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் வந்து நான் பேக் பண்ணியாச்சு. ஹியர் என்னோட நெக்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைமில் சாம் போனதுக்கப்புறம் வந்து எல்லாமே நேற்று வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா வெசல்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வைண்ட் அப் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் சாங்ஸ் இல்லைன்னா ஏதாவது மெசேஜ் கேட்டுகிட்டே இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். பர்டி இப்போ 5 to 10 மினிட்ஸ்ல எந்திரிச்சிருவா. ஸோ அதுக்குள்ளாடி எனக்கான கொஞ்சம் டைம் வித் வார்ம் வாட்டர், டீ, காஃபிக்கு பதிலா இப்போ வார்ம் வாட்டர் தான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டா நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது. ஹீரா மண்டி அப்படின்னு ஒரு சீரிஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அது முடிக்கல. ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆச்சு. ஸோ மோஸ்ட்டா இன்னைக்கு முடிச்சிருவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படியே சைட் பை சைட் வந்து பர்டிக்கு ஊட்டிட்டே நான் பார்த்துட்டுருந்தேன். ஈவினிங் வந்து நான் பர்த்டே வந்து பார்க் கூட்டிட்டு போயிருவேன். ஸோ எங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே பார்க்ஸ் இருக்கு. ஸோ நாங்க அங்க போயிருவோம். பட் இப்போ எல்லாம் வந்து டேலைட் சேவிங்ஸ் இருக்கறனால எங்களுக்கு லேட்டா தான் வந்து அந்த டார்க்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 அந்த டைம்ல தான் வந்து டார்க் ஆகும். ஸோ இன்னைக்கு சாம் வந்து இல்ல கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் எங்களோட பேக்யார்ட் இன்னுமே கரெக்ட்டா செட் ஆகல. ஸோ அதனால அந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால அது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈவினிங். ஒரு பீயிங் அ மதர் ஆர் ஹோம் மேக்கரா வந்து ஒரு இம்பெர்ஃபெக்ட்லேருந்து பெர்ஃபெக்ட்டா ட்ரை பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் என்னோட கரியர் எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறப்போ, அந்த ஸ்பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் லாங் கேப் ஆல்மோஸ்ட் 4, 5 இயர்ஸா வந்து அது இன்னும் ஃபில் ஆகவே இல்ல. ஸோ எப்பவுமே அத பத்தி நான் யோசிக்கும்போது என்னோட லைஃப்ல சாம், பர்டி, இந்த ஹவுஸ் இதுதான் எனக்கு எப்பவுமே வரும். பிகாஸ் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெமரீஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணியாச்சு. எனக்கு இதுவுமே ரொம்ப புடிச்சிருச்சு. ஸ்பெண்டிங் டைம் அவங்க கூட
ஸ்பெண்ட் பண்றது அண்ட் வீட்ல குட்டி குட்டி விஷயங்கள் பண்றது, குக் பண்றது இதுவே எனக்கு ரொம்பவே புடிச்சதுனால, ஸோ அதுவே எனக்கு ஓகே ஆகுறது மாரி தான் இருக்கும். பட் நான் இதிலேயே ஸ்டிக் ஆகணும் அப்படின்னு நான் எப்பவுமே வந்து யோசிச்சதில்ல. சம்திங் அவுட் சைட் என்னோட கரியருக்காக பண்ணணும்னு நான் நெனைப்பேன். அண்ட் அட் த சேம் டைம் வந்து நான் டைமையுமே நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். அந்தந்த டைம்ல எவ்ரிதிங் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணி, நம்ம வொர்க் ஹார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாமே சூப்பரா செட் ஆயிரும். பேக்யார்டுமே கொஞ்சமா வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட கொஞ்சம் வொர்க்ஸ் இருந்துச்சு ஈவ்னிங். அதுவுமே வந்து நான் கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து எல்லாம் முடிச்சுட்டேன். எங்களோட ஈவ்னிங் எப்பவுமே வந்து டீல தான் சூப்பரா ஃபினிஷ் ஆகும். ஆல்மோஸ்ட் நாங்க இன்னைக்கு ரொம்ப லேட் தான் எங்களோட ரொட்டீன்ல. பிகாஸ் இந்த பேக்யார்ட் வொர்க் இருந்தனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஈவ்னிங் வந்து ஒரு 1 1 1/2 ஹார்ஸ் வந்து நான் டிரைவிங்க்கு ஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு இந்தியால டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. பட் அது இங்க வந்து 1 இயர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளாடி நம்ம இங்க பிராக்டிஸ் பண்ணி தியரி எல்லாம் எழுதி அது வந்து நம்ம டிரைவிங் லைசென்ஸ் இங்க வாங்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 1 ஹார் வந்து ஈவ்னிங் வந்து அந்த டிரைவிங்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஃபைனலி கண்டிப்பா என்னோட விளாக நீங்க கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. சம்திங் ஆர் தி அதர் உங்களுக்கு புடிச்சிருக்கும். நான் ஷேர் பண்ணது, என்னோட குக்கிங் ரெசிபீஸ் ஏதாவது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருந்து அப்டின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவ. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வந்து ஒரு வீடியோல உங்கள எல்லாரையும் மீட் பண்றேன். அன்டில் தென் டேக் கேர். பாய். ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சொல்றானுங்க தெளிவா.